ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோங்க. சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு 3 உருளைக்கிழங்கு பெரிய சைஸில் இருக்கிறத நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணும்போதே தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா கருப்பாகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பாயில் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக கொதி வரும், அதுக்காக தான். இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, ஒரு 70% காய் வெந்ததுன்னா போதும். ஸ்லைஸாக தானே பண்ணியிருக்கோம், அதனால் சீக்கிரமே வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்த உடனே இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். இது ஆறுறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், இது கூடவே 2 பச்சை மிளகாய், கூட சின்னதாக 2 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் இருந்ததுன்னா போதும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு பாருங்கள், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி சேர்த்துறேன். தண்ணி ரொம்ப சேர்த்தலை, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு இல்லை, கொரகொரப்பாக இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கோடு கலந்து விடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சா. இதை எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானவுடனே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியணும். சீரகம் பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட சின்னதாக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம இடித்து வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். இப்போ இது லேசாக ஒரே ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முதல் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னொரு தடவை உப்பு காரம் எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட இந்த வேக வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுலபம் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு. நல்லா அப்படி கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு உடையாமல் நல்லா அப்படி மெதுவாக கலந்து விடணும். பார்க்கவே நல்லா அப்படி கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு வாயு சாப்பிட மாட்டேங்கிறவங்களுக்கு கூட இது ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா மல்லி, சீரகம், இஞ்சி எல்லாமே இருக்குது. சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும், ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. மசாலா ஃபுல்லாக உருளைக்கிழங்குல கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான உருளைக்கிழங்கு சப்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நிறைய சேர்த்தாமல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அருமையான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.